எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கியூட்டிஸ் கிச்சனில் நண்டு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு நண்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்களுக்கு அதை வாங்கி எப்படி க்ளீன் பண்ணி எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாது. அதனால அவங்களுக்காக இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நண்டு க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் ஒரு சின்ன ஸ்லைட் ஷோ மாதிரி காட்டியிருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நண்டு வறுவலுக்கு தேவையான பொருள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். 4 நண்டு எடுத்திருக்கேன். ஒரு பாதி தேங்காய் எடுத்து துருவி 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 7 பூண்டு பல் எடுத்திருக்கேன். சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப எடுத்து வச்சுக்கோங்க. நான் இதுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நண்டு வறுவலை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். வாங்கிட்டு வந்த நண்டுகள்லாம் நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். நண்டு காலை ஃபஸ்ட்டு உடச்சி வச்சுக்கலாம். அடுத்ததாக சின்ன சின்ன காலெல்லாம் இருக்குல்ல, அதில் மேலே உள்ள இந்த பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுடலாம். இதே மாதிரி அடுத்த பக்கத்துலையும் க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த சின்ன காலெல்லாம் கூட நீங்கள் தனியாக கூட எடுத்துக்கலாம். தேவைன்னா எடுத்து தனியாக போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இப்போ நண்டில் உள்ள காலெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்ததான் நண்டோட இந்த பார்ட்டை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணிக்கணும். அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற இடத்துல லைட்டாக அப்படி கையை வச்சு இப்படி லைட்டாக அப்படி பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். அப்போ ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். இப்போ தான் நண்டோட அந்த ஓடை நம்ம கலட்டணும். இதுதான் நிறையா பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஈஸி. நம்ம இந்த பார்ட்டையும் இந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குல்ல, அந்த பார்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்க பக்கத்து நம்மளோட கட்டை விரலை வச்சு கீழ் நோக்கி தள்ளிட்டு மேலே உள்ள ஓட்டை ஈஸியாக கழட்டலாம். அடுத்ததான் நண்டு உள்ளர இந்த மாதிரி இருக்கும்ல, அதில் கல் மணல் நிறையா இருக்கும். அதனால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுடலாம். அதை வச்சு போட்டிங்கன்னா குழம்பு கவுச்சி அடிக்கும். அதனால் அந்த பார்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ எல்லா பார்ட்டில் உள்ள அந்த சின்ன சின்ன இந்த ஓடெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம 2 பார்ட்டாக கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். நண்டு பெருசாக இருந்ததுன்னா, இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் போட்டுடலாம். நான் 2 பார்ட்டாக கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அலசிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபைனலாக ஒரு தடவை தண்ணி போட்டு கழுவையில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். வீடியோவில் ஒரு முழு நண்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறது மட்டும் காமிச்சிருக்கேன். இப்போ நண்டோட காலெல்லாம் ரொம்ப ஷார்ப் எட்ஜாக இருக்கும். அதனால நம்ம ஷார்ப் எட்ஜெல்லாம் நம்ம கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம். நான் கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி இதை கட் பண்ணுறேன். நீங்கள் சின்ன கட்டை அது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு கட் பண்ணி நச்சு நச்சு கூட போட்டுடலாம். அந்த ஷார்ப் எட்ஜெல்லாம் சாப்பிடையில் வாயில் குத்தாமல் இருக்கும். சின்ன பசங்களுக்கு சாப்பிடையில் அது ரொம்ப ஷார்ப்பாக இருந்ததுன்னா வாயில் குத்தும். அதனால தான் இதை நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா அது மாதிரி க்ளீன் பண்ணிக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ நண்டையும் க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து நண்டோட காலில் உள்ள அந்த சின்ன சின்ன முள்ளையும் கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா நண்டுக்கும் நம்ம செஞ்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
அந்த நண்டு ஓடு உள்ளார இருக்குல்ல அந்த இதையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு வைக்கையில் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் அதில் போடலை, தூக்கி போட்டுருவேன். இது மாதிரி நண்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி நான் வந்து நண்டோட காலெல்லாம் போட்டு குழம்பு தான் செய்ய போகிறேன். நண்டு மட்டும் தான் வறுக்க போகிறேன். இப்போ நண்டை சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. இன்னொரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்து வச்சிட்டேன். இப்போ நண்டெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குழம்பு வைக்கவும் ஆரம்பிக்கலாம், வறுக்கவும் ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோவில் நண்டு வறுவல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணுறதுக்கு என்னென்ன மசாலாலாம் தேவையோ அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காவை துருவி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் துருவல், பூண்டு, சோம்பு இது மூணையும் நம்ம வந்து வறுக்க போகிறோம். தேங்காய் துருவியாச்சு. ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு பல்லையும் சோம்பையும் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. நீங்கள் பூண்டை வந்து ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் சோம்பு சேர்க்கலாம். நான் ரெண்டையுமே ஒன்றாவே போட்டேன். அடுத்தது நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை ஆட் பண்ணுவோம். சோம்பு லைட்டாக பொரியலையே நம்ம வந்து தேங்காவை ஆட் பண்ணிடணும். தேங்காவை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேங்காய் வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நான் மிளகாய் தூள் தனியாக வச்சுருக்கிறேன், அதனால தனியாக தான் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து மிளகாயை வந்து காஞ்ச மிளகாய் ஒரு 4-5 மிளகாய் வந்து நீங்கள் போட்டு இதில் வதக்கிக்கலாம். இது மாதிரி தேங்காவை வதக்கிட்டு நம்ம வந்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். அம்மி இருந்தால் அம்மியில் கூட அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்து நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். இப்போ மிக்சியில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட எடுத்து வச்சுருக்கிற மிளகாய்த்தூள், உப்பு அது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ கூட நீங்கள் மிளகாய்த்தூளையும் உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் எடுத்து நான் குழம்புல யூஸ் பண்ணுவேன். அதனால ஃபஸ்ட்டு நான் மிளகாய்த்தூள் போடாமல் நான் அரைச்சிருக்கேன். கடைசியாக தான் நான் மிளகாய்த்தூளையும் உப்பையும் ஆட் பண்ணி அரைக்க போகிறேன். அரைச்ச மசாலாவை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டில் அப்ளை பண்ணுவோம். மேரினேட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறிட்டுருக்கட்டும். ஒரு குக்கிங் பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. நிறையா எண்ணெய் ஊற்றக்கூடாது. நண்டு வறுவலுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். இதில் நம்ம நண்டு மசாலா அரைத்ததுக்கப்புறம் அந்த கழுவி எடுத்து வச்சுருக்கோம் அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நண்டில் பாதி அளவு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அந்த தண்ணி வத்தையில் நம்மளுக்கு நண்டு வெந்துடும், கரெக்டாக இருக்கும். இந்த அளவு தண்ணி ஊற்றினா போதும். இந்த தண்ணி வந்து வத்துற அளவுக்கு நம்ம வந்து நண்டுகளை திருப்பி போட்டு வேக வைக்க போகிறோம். நம்ம எப்படி நண்டு வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நண்டோட கலர் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். அதை வச்சு நம்ம நண்டு வெந்துருச்சுன்னு கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ நண்டெல்லாம் நல்லா வெந்துருச்சு. மசாலாவும் நல்லா சுருண்டு அதோடு சேர்ந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த நண்டு வறுவல் ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கிராமப்புறங்களில் நண்டு வந்து இப்படி தான் வறுப்பாங்க. நண்டோட அரோமா வாசம் செம்மையாக இருக்குது. அருமையான சுவையில் நண்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நான் தக்காளியை வந்து ரவுண்டாக கட் பண்ணி கருவேப்பிலையும் ஆட் பண்ணி லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.